குருவுடைய சகாப்தமும் சுமார் 200 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சுங்க. இன்னும் பல பேர் சன்மார்க்கத்துடைய தன்மையை பக்தி மார்க்கமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்தி மார்க்கன்றது கூட தலைகீழாக தாங்க ஆகிட்டு இருக்கு. ஜோதியை ஒவ்வொருவருமே வந்து பார்க்குற கண பொழுதுல அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிருன்னா இவர் ஞான மார்க்கத்தை தான் சன்மார்க்கம்னு சொன்ன காரணம் கூட இங்கே யாருக்கும் புரியவே இல்லைங்க. அமர்ந்திருக்கிறாங்க, ஆசீர்வாதம் கேட்குறாங்க, உற்று நோக்குறாங்க, திரும்பியுமே மறுபடியும் மறுபடியும் உணரணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்களுக்குள் ஊற்றெடுக்கும் ஒரே ஒரு கலை இங்கு எப்பேற்பட்ட கலையாய் இருந்து இவருள் இருந்து அனைவருக்கும் கொடுக்க மீண்டும் மீண்டும் ஏன் மறுத்து விட்டார்கள் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றா இருக்குங்க. இந்த இடத்த சுமார் 1 மைல் தொலைவுக்கு குரு உருவாக்க எத்தனை ஆண்டு காலம் போராடினா தெரியாதுங்க. ஆனா எத்தனை கட்ட சீடர்கள் வருவார் என்பதை 100 இல்லைங்க 200 வருடங்களுக்கு முன்பே கணித்து அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து வெற்றியும் கொள்ளும் பொழுது முழு முழு உத்வேக ஞானம் படைத்தவர்களுக்கு மட்டுமே இவ்விடம் பொருந்தமாக வேண்டும் என்கிறதுக்காக அழகா உருவாக்கி அதில் ஒரு சிலையை கூட வைக்க முடியலைங்க. ஏன் சிலையை வைக்கல, ஏன் சிற்பம் வடிக்கல, காரணம் என்ன, எதற்காக, ஏன், மீண்டும் ஒரு முறை ஏன்னு சொன்னாலும் இங்க ஒரு சிலை உருவாக்கப்பட்டிருந்தா போருங்க, இங்க ஒரு மார்க்கத்தையே உருவாக்கக்கூடிய சீடன் உருவாக்கப்பட்டு விட்டாங்கிறதுக்கான அர்த்தம் கூட கொடுக்கப்பட்டிருக்குங்க. சரிங்க, ஒளியை மட்டும் வச்ச குருநாதருக்கு இன்னும் அதிலிருந்து என்ன வெளிச்சத்தை கண்டுபிடித்தாங்கிறதுக்கான அடுத்து வந்த சீடர்கள் யாராச்சும் பிரதிநிதித்துவம் செஞ்சிருந்தாங்கன்னா இப்பேற்பட்ட காலியா இருக்கிற இந்த இடம் முழுமையும் இந்நேரம் ஒவ்வொரு சோடுகளாலும் வடிக்கப்பட்டும் உணர்த்தப்பட்டும் ஏன் உணர்த்தி கொண்டிருக்கும் தன்மைகளையும் வெளிப்பட்டுக்கிட்டும் இருக்குங்க. குருவின் பிரதான வாயிலு இன்னும் மூடப்பட்டு தாங்க இருக்கு. காரணம் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, குரு உள்ளே போனாரு, காத்தோட காத்தா கரைஞ்சிட்டாரு, மறைஞ்சிட்டாருன்னு சொல்றோம். உண்மைதாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. ஆனா மறுபகுப்பாய்வுகளை செல்ற காரணம் உள்ளே நானும் சென்று விட்டேன், நீங்களும் உள்ளே சென்றுதான் நோக்க வேண்டும், வெளியில் என்னை தேடாதீர்கள்னு சொல்றதற்கான காரணத்திலிருந்து மீண்டும் பீடாகரமாகும் ஒவ்வொருத்திற்குள்ளும் எந்த ஒரு தேற்றமும் சரி, எந்த ஒரு மறைவும் சரி, தனக்குள் இருந்து வெளிப்படும் பொழுதெல்லாம் அதற்கான முழுமையான தெளிவு என்னுள் இருந்து நீ காண என்னை முழுமையாய் வடிவெடுத்தால் மட்டுமே முடியும்னு அவர் மீண்டும் மீண்டும் சொன்ன காரணங்களும் விஷயங்களும் மறு பகுப்பாய்வுக்கே போயிருச்சுங்க. தோற்றமும் சரி, மறைவும் சரிங்க, குருவுடைய நாத ஒளியிலிருந்து தான் இன்னைக்கும் அந்த இடத்த எல்லாருமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய நாதன் தனக்குள் இருக்கையில் தன் நாதத்தை வெளிப்படுத்த குரு எதை செய்தாரோ அதை இவர்கள் யாரும் செய்ய முற்படாததற்கான காரணம் இங்கு யாருமே மடம் திரண்ட வெள்ளம் போல் மறுபடியும் அதே ஞானக்கிரியை உணராமல் உணர்த்தும் தன்மைக்குள் இருக்கும் ஒரே ஒரு வாசகத்தை பிடித்து கொண்டு ஓடோடி கொண்டிருக்கின்றாருங்க. பாதி பேரு ஞான மார்க்கம், பாதி பேரு பக்தி மார்க்கம், மீதி பேரோ விரக்தி மார்க்கத்துல தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. வேள்வி நடத்துற பல பேருக்கு இது ஏதோ எனக்கான ஒரு பாகுபாடு, இங்கு வந்தால் என் மனம் சரியாகும், எனக்கு நிம்மதி கிடைக்கும், வியாதி குணமாகும், விருட்சமடையும், குடும்ப விருத்தி, குடும்ப நலன், இப்படி தாங்க பல பேர் வந்துகிட்டு இருக்காங்க. வயோதிகர்கள் பல பேர் வந்து வாசல் கதவுல அமையும் பொழுது கூட ஒரே ஒரு விஷயம் தாங்க தெரியுது, இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் என்ன உணர்ந்தார்கள் என்பதற்கு இவ்வுலகத்திற்கு அவர்கள் எதை பறைசாற்ற வந்தார்கள்ங்கிறத ஒரு முறை இல்லைங்க ஒரு உலகம் முழுவதும் பரப்பும் ஒரே ஒரு சக்தியா அவர் இருந்ததை இவங்களும் உணர்ந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த உலகம் முழுவதும் வரிகளால், பாடல்களால், ஊடகங்களால் எப்படி வர வேண்டுமோ அப்படி வராது, இன்னொரு முறை எல்லோருக்கும் உணர்த்தும் சக்தியாய் வெளிப்பட்டிருக்குங்க. கடவுளுக்கு இதை நாங்க மீண்டும் மீண்டும் சொல்ல ஆசைப்படும் பொழுதெல்லாம் எங்களுடைய வாசலை திறந்த குருநாதர் இதே போல ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய யோக கலையை 2000 மடங்கு சக்தி மிக்க சீடர்களை உருவாக்கி இருக்காருங்க. ஒரு இடம் இல்லைங்க, 1000 இடங்கள்ல உருவாக்கிட்டாரு. இன்று வரை அவரை உணராதவர்கள் யாரும் இல்லை. உணர்ந்தும் பாகுபாடு அறியாமலே இப்படியே இருக்கும் சீடர்களுக்கு கூட மீண்டும் உணரும் தகுதி யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் அனைவருமே மண் தத்துவம், விண் தத்துவங்கிற 2 தத்துவத்தில் யார் ஒருவன் தன்னை உணர்கின்றானோ இவ்வுலகமே அவனை உணர்த்தும் சக்தியை கொடுக்கும்னு ஒவ்வொருவருக்குள்ளும் தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை உணர்ந்த பின் இந்த உலகமே உன்னை ரட்சிக்குங்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்தும் புதிய விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மறுமுக பகுப்பாய்வுக்கு நீங்க எங்கேயும் செல்ல வேண்டியது இல்லைங்க. உங்களை உணர ஒருவர் தயாராக இருக்கின்றார் என்றால் உணர்த்துவதின் மறு பகுபாடு விளக்கம் தெளிவு மீண்டும் வேண்டுமா, அவரும் உடலோடு வேண்டும், உயிரோடு வேண்டும், இன்றும் என்றும் உங்களுடன் அவர் பயணிப்பராக இருக்க வேண்டும். அதிலும் முழு தெளிவுக்குள் ஊர்ந்து செல்லும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஞானம் என்பது அவரால் அனுபவ ரீதியாக மட்டுமே கொடுக்க முடியும். வாசகமாகவோ பாடமாகவோ வழிநடையில் எது நடந்தாலும் உங்கள் புத்தக ஏடுகளில் இது கிடைக்காது என்பதை இந்த இடத்துல நாங்க உணர்த்த ஆசைப்படுறோங்க.
முழு நெறியாய் ஒவ்வொருவருக்குள்ளும் அனுபவத்தை யார் ஒருவர் உங்களுக்காக ஊட்டுகின்றாரோ அவரே ஞானி. அவருளிருந்தே உங்களுக்கும் ஞானம் ஊட்டப்படும். கிடைக்கின்ற ஞானமும் அனுபவமாகவே கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் உங்கள் அனுபவமே உங்களுக்கான ஆசானாய் இருந்து அவரே உங்களுக்குள் குருவாய் மலர்வாராக. எல்லோருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.